இப்போ நீங்கள் தளபதி விஜய்க்கு இது வரைக்கும் எந்த ஒரு படத்துக்கும் நேஷ்னல் அவார்டு கொடுத்ததே இல்லை. தளபதி விஜய் பகவந்த் கேசரி மாதிரி படங்கள் பண்ணார். பகவந்த் கேசரி மாதிரி படம் பண்ணார். பிகில் பண்ணார், சர்க்கார் பண்ணார், மெர்சல் பண்ணார், கத்தி பண்ணார், துப்பாக்கி பண்ணாங்க. இந்த படம்னா சூப்பர் படம். நல்ல மெசேஜும் இருக்குது அந்த படத்துலனா. நல்ல மெசேஜ் இருக்குது. பெண்களை பற்றி நல்லா பேசியிருக்காரு அந்த படத்துலனா. சூப்பராக இருக்கும். பட் அப்போனா அந்த படம் கமர்ஷியலாக இருந்துச்சு. பட் பகவந்த் கேசரி படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கொடுத்துருக்காரு. பகவந்த் கேசரி நல்ல படம் தான். ஆனால் பகவந்த் கேசரி மாதிரி படங்கள் இதுக்கு முன்னாடி வந்துச்சு. தளபதி விஜய் நடித்தார். பட் தளபதி விஜய்க்கு கொடுக்கல. பகவந்த் கேசரி ஒரு கமர்ஷியல் படம் தான். பட் அந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு கதை இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான இந்த ஆர்மியில் சேர்க்குற மாதிரி ரொம்ப ஆர்மி சம்மந்தப்பட்ட இருக்கும். ஜவான் படத்துக்கு நேஷ்னல் அவார்டு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடச்சிச்சு ஷாருக் கானுக்கு. இப்போ நீங்கள் ஜவான் மாதிரி ஒரு படத்தை இது வரைக்கும் தமிழ் சினிமா எடுக்கவே இல்லையா? ஜவான் மாதிரி ஒரு படத்தை தளபதி விஜய் பண்ணார். ஜவான் மாதிரி ஒரு படத்தை தமிழில் எவ்வளோ படங்கள் இருந்துச்சு. ஆனால் ஜவான் படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் நேஷ்னல் அவார்டு. அந்த படமும் நல்ல படம் தான். ஷாருக் கான் சூப்பராக நடிச்சிருந்தார். ஆனால் மெர்சல் படத்துக்கு ஏன் கொடுக்கல 2017? ஜவான் படம் 2023 வந்துச்சு. மெர்சல் படம் 2017 வந்துச்சு. சேம் மெர்சலுக்கும் ஜவானுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் 2017 மெர்சல் வரும்போது அந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கொடுக்கல. 2017 வேற ஒருத்தர் கொடுத்தாரு. இப்போ மெர்சல் படம் நல்ல படம் இல்லையா? ஜவான் படத்துக்கு இப்போ நேஷ்னல் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஏன் மெர்சல் படத்துக்கு கொடுக்கல? மெர்சலும் ஜவான் மாதிரி ஒரு படம் தாங்க. ஜவான் மாதிரி ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆகாமல் கொடுக்கும்போது அப்போ 2017 மெர்சலுக்கு பெஸ்ட் ஆக்டர் கொடுத்துருக்கலாம், பெஸ்ட் ஃபிலிம் கொடுத்துருக்கலாம், பெஸ்ட் டைரக்டர் கொடுத்துருக்கலாம். மெர்சல் கொடுக்கலையே. ஆனால் இப்போ ஜவான் படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர். ஜவானுக்கும் மெர்சலுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. நீங்கள் இப்போவும் போய் ஜவான் படத்தை பார்த்துட்டு மெர்சலை பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கும். மெர்சலை தான் ஜவான்னு எடுத்து வச்சுருக்காரு. பெரிய வித்தியாசம் கிடையாது. ஜவானில் 2 விஜய், 2 ஷாருக் கான் இருந்தார் ஜவானில். மெர்சலில் 3 விஜய், அப்பா 2 பையன். புஷ்பா படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர். புஷ்பா ஃபுல் கமர்ஷியல் படம். மெர்சலுக்கு கொடுக்கல. மாஸ்டர் படத்துக்கு கொடுக்கலாமே. 2021 மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆனிச்சு. மாஸ்டர் படத்துக்கு விஜய் கொடுத்துருக்கலாம். மாஸ்டரோட நல்ல படமாக புஷ்பா மாஸ்டரை கம்பேர் பண்ணுவோம். மாஸ்டர் தான் நல்ல படம். மாஸ்டருக்கு விஜய்க்கு கொடுக்கலையே தளபதிக்கு. 2021 பெஸ்ட் ஆக்டர் அல்லு அர்ஜுன். கமர்ஷியல் மூவி.